சீன அரசாங்கம் எடுத்த ஒரு தப்பான, மோசமான கொள்கை முடிவு எதிர்வரும் பல ஆண்டுகளுக்கு அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய சுமையா மாறுச்சு அப்படின்னா, அதுதாங்க இந்த ஒன் சைல்டு பாலிசி. 1979வது வருஷம் சைனா அரசாங்கம் ஒன் சைல்டு பாலிசியை கொண்டு வராங்க. இதை 2015 அவங்க ட்ராப் பண்ணிட்டாலும் அதனுடைய இம்பேக்ட் இப்போவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கட்டாயமாக ஒன் சைல்டு தான் ஒரு ஃபேமிலி, ஒரு கப்பல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்காக சில சந்தர்ப்பத்தில் ஃபோர்ஸ்டு அபாலிஷன் அல்லது ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன், அதாவது கட்டாயப்படுத்தி அந்த குழந்தையை அபார்ட் பண்ணுறதோ அல்லது கட்டாயப்படுத்தி கருத்தடை பண்ணுறதோ போன்ற சூழ்நிலைகள்லாம் நிலவிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு முழு தலைமுறையே இந்த நிலைமையிலேயே தொடர்ந்து அந்த பாலிசியை பின்பற்றதுனால பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூத் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிற அந்த இளம் தலைமுறைகளுக்கு இடையே உள்ள ஆண் பெண் விகிதம் மிகவும் குறைஞ்சு போச்சு. நிறைய பேர் ஆண் குழந்தைகளையே ப்ரிஃபர் பண்ணதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 to 35 ஏஜ் குரூப்பில் பெண்கள் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சைல்டு பாலிசியை ப்ரிஃபர் பண்ணுறதுனால எல்லா ஃபேமிலிலையும் ஒரு கப்புலு 4 தாய் தகப்பன்கள், அதாவது அந்த தாத்தா பாட்டி 2 பக்கமும் ப்ளஸ் ஒரு குழந்தை. அப்போது 4+2+1 அப்படின்ற அந்த ரேஷியோவில் 7 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த மண்ணிலையும் அந்த சைனீஸ் மக்களிடையில மாறாமையே இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அரசாங்கத்தினுடைய மோசமான முடிவுகள் ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும். தேங்க்யூ.